கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆதியாகமம் Book of Genesis, 8ஆம் அதிகாரம் chapter 8. 8-9 வாசி. Read 8 and 9. ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். And he sent forth a raven which went forth to and fro until the waters were dried up from off the earth. Also he sent forth a dove from him to see if the waters were abated from off the face of the ground. But the dove found no rest for the sole of her foot, and she returned unto him into the ark, for the waters were on the face of the whole earth. That he put forth his hand and took her and put her in unto him into the ark. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நோவாவுடைய நாட்களிலே நடந்த சம்பவத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். What about that took the period of Noah, what we have read and heard. கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் தவிர முழு உலகத்தையும் ஜலத்தினால் அழித்து போட்டார். And the Lord destroyed the whole world except the Noah and his family. கிட்டத்தட்ட 77,48 ஜனங்கள் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டதாக வேத விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். More or less 77 crores of the people, and they were destroyed by the water. All the scientists of theological says. கிறிஸ்துவுக்கு முன் கிமு 2344 ஆண்டிலே ஜலப்பிரளயம் வந்ததாக சொல்லப்படுகிறது. Before Christ 234, and there came a flood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த அழிவுக்கு முன்பதாக கர்த்தர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாக பேழையை உண்டு பண்ண சொன்னார். Before the destruction, and the Lord told unto Noah to prepare an ark. கர்த்தர் ஒருபோதும் நீதிமானை துன்மார்க்கனோடு அழித்து விடும்படியாக தீர்மானிக்கிற தேவன் அல்ல. God doesn't like to destroy and equal with the righteous with the unrighteous. தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று வேதம் சொல்லுகிறது. The word of God speaks, and the Lord who is a man of God, one want to save. கர்த்தர் ஒரு பேழையை நோவாவை உண்டு பண்ண சொன்னார். And the Lord told unto Noah to make an ark. பேழை உண்டு பண்ணுகிற வரைக்கும் தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை நிறுத்தி வைத்திருப்பார். Until he prepare an ark, the Lord stop to execute the judgment. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் பேழையை உண்டு பண்ண சொன்ன தேவன், The Lord who told to prepare an ark. ஒரு பக்கம் நோவா பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தான், மறுபக்கத்தில் வரப்போகிற அழிவை குறித்து அவன் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருந்தான். One said Noah prepared an ark, on the other hand he declared about the destruction going to come upon the land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரெண்டு பகுதி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. Two sides are taking place. ஒரு பக்கம் பேழை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. One side of the ark is being prepared. மறுபக்கத்திலே முழு உலகத்துக்கும் தேவனுடைய சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. On the other hand, the gospel declared to the entire world. தேவனுடைய சுவிசேஷத்துக்கு இரண்டு பகுதிகள் உண்டு. In the gospel of God there are two parts. ஒன்று ரட்சிப்பின் சுவிசேஷம், இரண்டாவது நியாய தீர்ப்பின் சுவிசேஷம். One the gospel of the salvation and the gospel of the judgment. ஒரு பக்கம் தேவனுடைய ரட்சிப்பு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது, மறுபக்கத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. One side the salvation declared as the judgment, on the other hand and the judgment of God are being declared. இந்த இரண்டையும் நோவா செய்து கொண்டிருந்தான். Noah does the both things. ஒரு பக்கத்திலே பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தான், One side you are preparing a ark. மறுபக்கத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை வரப்போகிற நியாய தீர்ப்பை ஜனத்துக்கு அறிவித்துக் கொண்டிருந்தான். On the other hand he declared the gospel and the decision going to come upon them. ஆனாலும் நீதிமானாகிய அந்த நோவாவினுடைய சத்தத்துக்கு ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை. But people did not hearken the voice of the Noah who is a righteous man. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் நோவா பிரசங்கித்தான். Noah preached 100 long years. கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அந்த பேழையை அவன் கட்டினான். More or less prepared ark for 100 years. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. அந்த நோவாவினுடைய பேழையினுடைய நீளம்
625 அடி நீளம் உள்ளது. The length of the ark of the Noah was 625 cubits. 104 அடி அகலம் உள்ளது. 104 breadth. 62 அடி உயரம் உள்ளது. 60 cubits of the height. ஒரு பெரிய கப்பல், A great ship. ஒரு பெரிய பேழையை தேவன் நோவாவை உண்டு பண்ண சொன்னார். Lord told Noah to prepare a great ship. ஒரு பக்கத்தில் இந்த பேழை என்பது தேவனுடைய சபையை காண்பிக்கிறது. One said when said the ark it showed the church of God. மறுபக்கத்தில் பேழை என்பது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. On the other when said the ark is the presence of God. இன்னொரு பக்கத்தில் பேழை என்பது நம்முடைய சொந்த ஜீவியத்தை காண்பிக்கிறது. On the other when said the ark it show our own life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் தம்முடைய சமூகத்தை நமக்குள் கட்டி எழுப்புகிறார். God built up the presence in our life. நோவா தப்பிக்கும்படியாக ஒரு பேழை உண்டு பண்ணப்பட்டது. To escape the Noah, the ark was made. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நமக்குள் ஒரு தேவ சமூகத்தை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். In that the Lord built up the presence of God. நாம் தேவனுடைய சபையாக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக கிருபையினால் கட்டப்பட்டு வருகிறோம். And we are built up with the church of God and the body of God by grace. இந்த சபையாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கட்டப்பட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு வராது. Until the Lord built up the body which is the church, no judgment can come upon the people. பேழையினுடைய பல பகுதிகள் இருக்கிறது, அதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறதில்லை. There are so many parts in the ark, we are not going to consider about them. பேழையை பற்றி ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து போகலாம். Let's say one thing and let's go to the next portion of the ark. இந்த 625 அடி நீளமுள்ள இந்த பேழை, The ark with the 625 cubits, கிட்டத்தட்ட 100 அடி அகலமுள்ள இந்த 102 அடி அகலமுள்ள இந்த பேழை, the breadth of the 1 or 2 of the ark, கொப்பேர் மரத்தினால் தேவன் அவனை உண்டு பண்ண சொன்னார். Lord told to make with the wood of the copper. உண்டு பண்ண சொல்லிவிட்டு After made the ark, அந்த மரத்தை, அந்த கொப்பேர் மரத்தை சுற்றிலும் கீழ் பூச சொன்னார். and they are making the ark, applying the pitch around the ark. இந்த கீழ் என்று சொல்லுவது When you say the pitch, ஒரு மரத்திலிருந்து உண்டாகிறதான ஒரு பிசின். it's a one come out of the tree. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கீழ் என்று சொல்வது எதை காண்பிக்கிறது? What is show the all the pitch? மன்னித்தல் என்கிற ஒரு பகுதியை காண்பிக்கிறது. It show the part called forgiving. அந்த பேழை முழுவதும், பேழை கட்டப்பட்டால் மாத்திரம் போதாது, Not enough to build the ark. அந்த பேழைக்குள் தண்ணீர் புகுந்து விடக்கூடாது. Water should not penetrate the அந்த ark. பேழைக்குள் தண்ணீர் புகுந்து விட்டால் If the water entered, பேழை முழுகிவிடும். the ark will be sink. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. நீங்க அந்தமான் போய் பார்த்தீங்கன்னா, Go to Andaman. அங்க சில நிறைய தீவுகள் இருக்கிறது. There are so many isles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிட்டத்தட்ட 300-400 தீவுகள் அந்தமானுக்குள்ளேயே இருக்குது. More or less 300-400 isles in the Andaman. சில தீவுகள் இங்க இருந்து அங்க போட்ல கொண்டு போறாங்க. Some isles they're taking from boat by here to there. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு போட் அப்படியே அங்க போன எல்லாரும் கவுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. Before some days, all people traveled the boat and were turned up, all that died in the water. காரணம், கீழே அவங்க பழைய போட்டை ஓட்டிருக்காங்க, அது டேமேஜ் ஆகி கீழே தண்ணி வந்துருச்சு. Because use the old boat that was damaged, the water came. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனா இப்ப அதுல இருந்து எல்லாருக்கும் லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்டு தான் அதுல ஏத்துவாங்க. Then they give the life jacket, only they make them to board in the boat. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அதுல பயணித்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. All those who had traveled and they were died. நோவா பேழை கட்டுகிறது மாத்திரமல்ல, Not only Noah did build up the ark. அந்த பேழைக்குள் நோவா பாதுகாக்கப்பட வேண்டும். In the ark, the Noah must be preserved. பேழைக்குள் இருந்தால் மாத்திரம் போதாது, Not only we remain in the அந்த ark. பேழை பத்திரமாய் அரராத்து மலையில போய் தங்க வேண்டும். The ark must be go and rest in the mount called Ararat. அந்த பேழைக்கு சேதம் உண்டானால், When there's harm come to the ஒருவேளை ark, பேழை ஜலத்துல முழுகி போனால் it is marine by the water. நோவாவும் அழிந்து போய் விடுவான். Even the Noah might be destroyed with the அவன் அந்த water. பேழையை கட்டுனதனால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். By building the ark, there's no use for him. நாம் பேழையை கட்டுகிறோம், We are building the ark. தேவ சமூகத்தை கிருபையாய் நமக்குள்ள கட்டுகிறோம், By grace, we have built up the presence of God. in சபையாக us. கட்டப்பட்டு வருகிறோம், We are built up as a church கர்த்தருடைய together. பரிசுத்த ஆலயமாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம், And we are built up as a holy temple of God. தேவனுடைய நகரமாக, As a city of God. தேவனுடைய வீடாக, As a house of God. தேவனுடைய ஆலயமாக As a temple of நாம் God. கிறிஸ்துவுக்குள் கூட்டி கட்டப்படுகிறோம். In faith, we are joined together, compact together. கட்டப்பட்டதான் நாம் As we are built together, நாம் அழிந்து போக கூடாது, we should not அந்த destroy. பேழை முழுகிட கூடாது. The ark should not sink. அந்த பேழையை சுற்றிலும் அந்த கீழ் பூச வேணும். And you have to apply the pitch around the ark. அந்த கீழ் என்ன செய்யும்? What the pitch will do,
தண்ணீர் அந்த பேழைக்குள் வராதபடி அந்த கீல் பாதுகாக்கும். And the pitcher preserves the water may not enter the ark. கீல் பூசாவிட்டால் Not applying the pitch, அந்த தண்ணீர் பேழைக்குள் வந்து விடும். water may come inside the ark. தண்ணீர் பேழைக்குள் வந்து விட்டால் When the water come inside, நோவாவும் அழிந்து போவான், அவனுடைய குடும்பமும் அழிந்து போகும், பேழையும் அழிந்து போய்விடும். both the Noah and the family and the ark will be destroyed by the water. எனவே தேவ சமூகத்தில் கட்டப்படுகிற நம்முடைய ஜீவியம் Therefore, our life are built up in the presence of God. கர்த்தர் ஒரு பேழையாக அவருடைய சமூகத்தினால் நம்மளை கட்டி எழுப்பி வருகிறார். As the ark, the Lord built up in the presence as the ark. நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், To be preserved in our நாம் life, அழிந்து போகாது இருக்க வேண்டுமானால், so that we may not be நாம் destroyed. பேழைக்குள் பிரவேசித்தால் மாத்திரம் போதாது, Not only that we may enter into the நம்முடைய ark. பேழை முழுவதும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். Our ark must be applied with all the pitch. ஒரு இடத்துல கீழ் உடைஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா When the pitch shall come out at one place, தண்ணி உள்ள போயிடும், water will enter, அப்புறம் அழிஞ்சு போயிடுவாங்க. and then we are destroyed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கீழ் என்பது மன்னித்தலை காண்பிக்கிறது. The pitch shows the forgiving. பொதுவாக நம்முடைய பரிசுத்தவான்கள் இந்த கீழுக்கு கொடுத்த விளக்கம் மன்னிப்பல். All the saints of God giving the meaning for the pitch is the அந்த முழு forgiving. பேழையும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். Whole entire ark must be applied with the pitch. இதுபோல நம்முடைய ஜீவியம் முழுவதும் ஒரு மன்னித்தல் என்கிற ஒரு சுபாவத்தை நமக்கு உடையதாக இருக்க வேண்டும். So also our life must be having the character called the forgiving. அந்த மன்னித்தல் என்கிற சுபாவம் நமக்குள்ள இல்லாவிட்டால், If we not have the character of forgiving, பேழையாக கட்டப்பட்டதான as we are built up as a ark, முடிவிலே அழிந்து போய் at விடுவோம். the end we will destroy. ஆண்டவர் சொன்னார், Lord told, நீங்கள் எவர்களுக்கு மன்னிக்கிறீர்களோ and whomso you are forgiving, அவர்கள் தேவ சமூகத்தில் மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள். they are forgiven in the presence of God. விடுதலை பண்ணுங்கள், Delivered, அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். and you shall be delivered. மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதிருங்கள், Don't condemn others, அப்பொழுது நீங்களும் குற்றவாளியாய் then தீர்க்கப்படாதிருப்பீர்கள். you will not have the condemned. மன்னியுங்கள், Forgive, அப்பொழுது மன்னிக்கப்படுவீர்கள். then you shall be forgiven. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல As your father is a perfect, நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். so also you must be a perfect. உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல As your father is forgiving you, நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். forgive each other. இதுதான் அந்த கீழ் பூசுகிறது. That's applying the pitch. இந்த பேழையாகிய இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை, Or the ark, the Christian life, இந்த பேழையாகிய நம்முடைய ஜீவியம், the ark of our life, பேழையாகிய இந்த பெந்தேகோஸ்து வாழ்க்கை, or Pentecost life as the ark, இந்த பேழையாகிய இந்த ஆன்மீக வாழ்க்கை or the spiritual life of the ark, கீழ் பூசப்படாவிட்டால் not apply the pitch, பேழை அழிந்து போகும். and the ark will be நாம் destroyed. மன்னித்தல் என்கிற அந்த கீழை நம்முடைய பேழை முழுவதும் பூசிடணும். And we have to apply the pitch called the forgiving throughout our ark. மன்னித்தல் என்கிற ஒரு ஜீவியத்தை நம்முடைய ஜீவியத்தில் கிருபையாய் பயிற்சிக்காவிட்டால் If we not exercise the character called the forgiving in our life by grace, பேழை பாதுகாக்கப்பட முடியாது. the ark will not be preserved. பேழை அரராத் மலையிலே போய் பத்திரமா தங்க வேண்டும். And the ark must go and rest in the mount called Ararat. இங்க சென்னையிலிருந்து கப்பல்ல ஏறினா போதாது, Not at the board at Chennai for the ship. அந்த கப்பல் சுகமாய் போய் அந்தமான போய் சேரணும். The ship must be reached at the Andaman, இல்லாவிட்டால் போய்விட்டது. or it will destroy. அது பல வருடங்களுக்கு முன்பதாக Before some years, ஒரு கப்பல் சென்னையிலிருந்து அந்தமானுக்கு போகும்போது முழுகிடுச்சான். one ship from Chennai to Andaman, and it was sinked. அந்த கப்பலுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, மறந்து போச்சு. ராணி கப்பலா, They called ராணி கப்பல். முழுகி போச்சு. it was soaked by water. சென்னையில இருந்து அந்தமானுக்கு போச்சு, போற வழியே முழுகி போச்சு. From Chennai to ராணி Andaman, கப்பல். it was destroyed by water. அதுபோல நம்முடைய பேழையில நாம் போனால் பாத்திரம் போதாது. So not when the ark is started. பத்திரமாய் போய் அரராத் மலையிலே, சியோன் மலையிலே தேவ சமூகத்திலே போய் அது பத்திரமாய் தங்க வேண்டும். The mount Ararat, the mount of that Zion, and go and rest very safely. நாம் சபைக்குள் வந்தால் போதாது, Not when we have been in the church. தேவ சமூகத்தை கட்டுகிறேன் என்று சொன்னால் போதாது. Not when we have built up the presence of அந்த God. பேழை பாதுகாக்கப்பட வேண்டும். The ark must be preserved. அது பத்திரமாய் போய் அரராத் மலையிலே தங்க வேண்டும். Safely go and rest in the mount called Ararat. அலையில முழுகிட கூடாது, Not to sink in the தண்ணீரில waves. முழுகிட கூடாது, Not sink in the water. பேழை உடைஞ்சிட கூடாது, The ark should not broken. கப்பலுக்குள்ள தண்ணி போயிட கூடாது. Water should not penetrate. இதுபோல நம்முடைய ஜீவியத்திலே, So also in our life, பேழையாகிய நம்முடைய வாழ்க்கையிலே as our life was the ark, கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். apply the pitch. அந்த முழு பேழையும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். All ark was apply with the pitch. நம்முடைய ஜீவியம் முழுவதும் மன்னித்தல் என்கிற ஜீவியத்தை பயிற்சிக்க வேண்டும். Throughout the life we have to exercise the character called forgiving. அந்த ஜீவியத்தை பயிற்சிக்காததுனாலதான் Not exercising forgiving. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்முடைய பேழை தண்ணிக்குள்ள மூழ்கிடுது. Many occasions our arks are sink into the water. நம்முடைய ஜீவியத்துல ஒரு மேன்மை இல்ல, And no great in the life. ஒரு வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண முடிகிறது Not இல்ல. see the light and blessing. நம்முடைய ஜீவியம் முழுவதும் மன்னித்தலை பயிற்சிக்க வேண்டும்.
Throughout your life, we have to exercise our character called forgiving. எவ்வளவு கேட்டாலும் நம்ம அதை பயிற்சிக்கிறது இல்ல. Though we are here much in not exercise. மன்னித்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. And the forgiving is very, very important. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், But he say very, very often. பரலோகத்தினுடைய முன்சுவை தான் மன்னித்தல். The fourth taste of the heaven is a forgiving. மன்னிக்கிறவங்க பரலோகத்தை அனுபவிப்பாங்க, மன்னிக்காதவங்க நரகத்தை அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவார். Those who are forgiving, they enjoy the heaven. Those who are not forgiving, they enjoy the hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மன்னிக்கிறவங்க பரலோகத்தை அனுபவிப்பாங்க. Those who are forgiving, they enjoy the heaven. மன்னிக்காதவங்க நரகத்தை அனுபவிப்பாங்க. Those who are not forgiving, they enjoy the hell. பேழை முழுவதும் கீழ் பூசப்பட வேண்டும். I entered out must be applied with the peace. நம்முடைய முழு ஜீவியமும் மன்னிக்கிற ஜீவியத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். Whole life must be filled with the character called forgiving. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இயேசு சிலுவையில தொங்கும்போது While Jesus hanging on the cross, 7 வார்த்தைகள் பேசினதாக நாம் வேதத்துல வாசிக்கிறோம். in the word of God we have come across, he has spoken 7 words. அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு Jesus was hanging on the cross. 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார். He hung on the cross for 6 long hours. 7 வார்த்தைகளை பேசினார். He spoken 7 words. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கடைசியாக அவருடைய வார்த்தை எல்லாம் முடிந்தது. Finally his word called all are finished. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தை என்ன? What are the one word among the 7 words? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Father, forgive them. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. That doesn't know what they are doing. ஆனா தமிழ்ல ஒரு முறை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. In the Tamil is called one. ஆனா மூல பாஷையிலே கிரேக்க பாஷையிலே நீங்க வாசித்தால், If you read the original tongue and Greek tongue, அவர் 6 மணி நேரமும் இதே தான் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். for 6 hours is going on saying the same thing. மற்றதெல்லாம் ஒரு முறை தான் சொன்னார். The rest he said only one time. தாகமாயிருக்கிறேன் ஒரு முறை தான் சொன்னார். He said I'm thirsty, he said only one time. எல்லாம் முடிந்த அந்த ஒரு முறை தான் சொன்னார். He said only once all are finished. ஸ்திரியே அதோ உன் மகன், Woman, thou art son. அதோ உன் தாய். That you are mother. ஒரு முறை தான் சொன்னார். He said only one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முறை தான் இயேசு இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். Jesus said all those things are only one ஆனால் time. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தை, The word called Father forgive them. ஆனா ஒரு முறை அல்ல, முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். 6 மணி நேரம் இதே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாராம். Not one time for 6 hours he is going on saying the same. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Father forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், Father forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Father forgive them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பேழை முழுவதும் கீழ் பூசப்பட்டிருக்கிறது. And the picture applied the entire earth. இன்றைக்கு மன்னிக்கிற ஜீவியம் இல்லாததுனால தான் குடும்பத்துல பிரச்சனை. Today there's no things called forgiving. There's a problem in the family. குடும்பத்துல சண்டை, There's fighting in the family. குடும்பத்துல விரோதம், There's a revenge in the family. குடும்பத்துல பிரிவினை, There's a division in the family. மன்னிக்கிற இருதயம் இல்ல. No heart of the forgiving. நம்முடைய பேழை கீழ் பூசப்படாவிட்டால் Our ark is not apply the peace. இந்த பேழை பத்திரமாய் போய் அக்கறை சேராது. The ark will not go to the next bank. மன்னிக்கிற இருதயம் இல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. Those who are not at the heart of the forgiving cannot go to the kingdom of heaven. தேவன் நமக்கு மன்னித்தது போல As the Lord forgave us, நாம மற்றவர்களுக்கு மன்னிக்க கடனாளியா இருக்கிறோம். and we are bound to forgive to others. எல்லாம் செய்வோம், ஆனா இதை தான் செய்ய மாட்டோம். We are do all things, but we are not do this. அதே குற்றத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. And they saying the same thing again and again. சாகர வரைக்கும் அதான் 1972 வருஷம் டிசம்பர் மாசம் இப்படி பேசினா, 1993 வருஷம் நவம்பர் மாசம் 7ஆம் தேதி இப்படி பேசினாங்க, இதே சொல்லிட்டே இருப்பாங்க. They are going on saying the old chorus. மன்னிக்கிற இருதயம் இல்லாவிட்டால் உன்னுடைய பேலை இருக்கும், ஆனா கீழ் பூசப்படாத பேலை. If we not have the character of forgiving the heart, and that's an ark without pitch. பேலை பத்திரமாய் போய் அக்கறை சேராது. And the ark will not go to the next bank. மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And we are bound to forgive others. ஒரு நிமிஷம் For 1 minute. அந்த மன்னிக்கிற கிருபை நம்மேல் இறங்கும்படியா நம்ம ஸ்தோத்திரம் பண்ண We are போறோம். going to give the thanks. The grace of the forgiving may come upon us. அநேகர் தங்களுடைய ஜீவியத்துல மன்னிக்காததுனால Most of them, they are not forgiving in their அந்த life. தேவ சமூகத்தின் நிறைவை அவங்க அனுபவிக்க முடியல. They could not enjoy all the fullness of the presence of God. மாமியார் மருமகளை மன்னிக்க முடியல. All the mother-in-law could not forgive unto the daughter-in-law. மருமகள் மாமியாரை மன்னிக்க முடியல. Daughter-in-law could not forgive unto the ஒரே mother-in-law. வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. They are in the same ஆனா house. மன்னிக்கிற இருதயம் இல்ல. No heart of the forgiving. கீழ் பூசல. No applying peace. பேரைய கட்டுகிறாய். You have built up the ark. ஆண்டவர் சொன்னா நீ கீழ் பூசு. Lord say, apply the pitch. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 6:14.
நீ ஆதியாகமம் 6:14. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. Make thee an ark of gopher wood. Room shall thou make in the ark, and shall pitch it within and without with pitch. உள்ளும் புறமும் பூசணும். உள்ளேயும் பூசணும், வெளியும் பூசணும். You apply the inside and outside. நம்முடைய ஜீவன் உள்ளும் புறமும் மன்னிப்பினால் நிரம்பி இருக்க வேண்டும். Our life in and inside and outside filled with all forgiveness. மன்னிக்கிற இருதயம் இல்ல அநேகருக்கு. Most of them not have the art of forgiving. இப்ப நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர்ட்ட கிருபை வாங்க போறோம். We are going to give thanks unto God, get a grace from the நாம Lord. மன்னிக்காட்டா நமக்கும் கர்த்தர் மன்னிக்க மாட்டார். If we do not forgive him, the Lord would not forgive us. நம்முடைய மன்னிப்பை தேவன் மறுபடியும் எடுத்துடுவார். And the Lord will take up the forgiving from us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாள் எடுக்கிற எப்படி மறுபடியும் பெற்ற மன்னிப்பை இழந்து போகிறோம். If the will of God, I will take another day. How we are losing the forgiveness we have received from the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீங்க மன்னிக்காவிட்டா If we do not forgive, உங்களுக்கு தேவன் மன்னிச்சதை திரும்பி எடுத்துடுவார். what the Lord has forgive, the Lord will take you up again. வாசிங்க அந்த வசனம். Read the word. ஒரு மனிதன் தன்னுடைய எஜமானிடத்துல கடன் படுகிறான். The man having debts with unto his master. எஜமான் சொல்றார், எல்லாத்தையும் கொடுத்து தீக்கணும். The master says you have to pay up all the debts. அவன் எல்லாத்தையும் கொடுத்து தீக்கிற வரைக்கும் அவனுடைய மனைவி பிள்ளை எல்லாம் தூக்கி ஜெயில போடு. Until you are giving all the debts, take all the wife and children and put in the prison. உடனே எஜமானுடைய பாத்திரத்தை எஜமானி எனக்கு மன்னிங்க. For say the master forgive me. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தந்துறேன். I will restore everything. சரி எஜமான் மன்னிச்சு விட்டுட்டார் போ. Forgive and leave it. போற வழியில இவனுடைய உடன் வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். While going there, see a co-worker unto him. அவன் கொஞ்சம் இவன்ட்ட கடன் பட்டிருந்தான். He have some debts with him. அப்ப உடனே இவன் என்ன செஞ்சான்? What did he do? He necked the. He necked and say, if you. அவன் கழுத்தை உடிச்சிட்டான். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. கழுத்தை பிடித்து நெரித்து. He caught the neck and crushed. கொடுக்கறியா இல்லையா? If you give or not. வாசிங்க அது. மத்தேயு 18:28. மத்தேயு 18:28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் முன்னால இருந்து வாசிங்க. எப்படி இருக்க? அப்படி இருக்க. முன்னால இருந்து வாசிங்க. அவன் எப்படி எனில் 23வது வசனம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால், ஒரு வசனம் இருக்கு, மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால். கஷ்டப்பட்டு ராபோஜனத்துக்காக மன்னிப்பு கேட்க கூடாது, மனப்பூர்வமாய் மன்னிப்பு. என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இங்கிலீஷ்ல 33ல இருந்து வாசிங்க. Shouldst not thou also have had compassion on thy fellow servant, even as I had pity on thee? And his Lord was wroth, and delivered him to the tormentors, till he should pay all that was due unto him. So likewise shall my heavenly Father do also unto you, if ye from your heart forgive
Not everyone his brother their trespass. உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்கான இறங்க வேண்டாமா? Shouldest not thou also have had compassion on the fellowship? நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் If we do not forget all the mistake of the brethren, உங்கள் பரமபிதா உங்களுக்கும் இப்படியே செய்வார். so likewise shall thy heavenly Father will do. நம்முடைய பேழை முழுவதும் கீழ் பூசப்பட்டிருக்க வேண்டும். Our walk must be applied with the pitch. நம்முடைய ஜீவியம் முழுவதும் மன்னித்தல் என்கிற கிருபையினால் நிரம்பி இருக்க வேண்டும். Our life filled with the grace of the அநேகர் forgiving. மன்னிக்கிறது கிடையாது. Many do not forgive. மாமியார் மருமகளுக்கு சும்மா வாயில பேசுறாங்க, இருதயத்துல மன்னிக்கிறது மனப்பூர்வமா மன்னிக்கல. Mother-in-law speak with their daughter-in-law, but they do not ஒரு forgive. வசனம் இருக்கு, நானும் நீங்கள் அதுக்கு பயப்பட வேண்டும். That's a word. You and me must be fear to the God. அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார். So like also Heavenly Father will do also if you do not forgive unto your brethren with all trespass. நம்முடைய ஜீவியம் முழுவதும் மன்னித்தலினால் நிரப்பப்பட்டிருப்பதாக. Let our life filled with all the character of நாம் forgiving. மன்னித்தால் கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். If we forgive, the Lord will forgive. அந்த வேலைக்காரன் எஜமானிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றான். And the servant receives the forgiveness from the ஆனால் master. உடன் வேலைக்காரனுக்கு மன்னிக்காதபடியினால் Not to forgive the co-servant. அந்த எஜமான் அதை அறிந்து The master knew. அந்த வேலைக்காரனுக்கு பட்டதான கடனை தரும்படியாக கொடுத்த மன்னிப்பை மறுபடியும் எடுத்துட்டான். In order to pay off the debt unto the co-servant, he took all the forgiving unto him. மன்னித்து என்ன மன்னிச்சலை மறுபடியும் எடுத்த பிறகு After taking the forgiveness from him, அவன் அந்த கடனை கொடுத்து தீருமளவும் அவனை கொண்டு போய் உபாதிக்கிறவன் கையில ஒப்பு கொடுத்துட்டான். he was delivered in the hands of the tormented till he pay up all the due unto him. வியாதிகள் வரலாம், Sickness may come. ஆனால் உபாதிக்கிறவனாய் மன்னிக்காதபடினால் தேவன் சாத்தான் கையில நம்மளை ஒப்பு கொடுக்க கூடாது. And not forgiving the Lord should not deliver in the hands of the Satan. நம்மில் அநேகர் மற்றவங்களுக்கு மன்னிக்காதபடினால தான் உபாதிக்கிறவன் கையில தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். Most of us that do not forgive, therefore the Lord deliver in the hands of the tormentor. ரெண்டு காரியம் நடக்கிறது. Two things are taking place. ஒன்று பெற்ற மன்னிப்பு மறுபடியும் திருப்பி எடுக்கப்படுகிறது. One, the forgiveness are received or taking திருப்பி again. எடுக்கப்படுகிறது மாத்திரமல்ல, Not only take the forgiveness again. இரண்டாவது அவனை கொண்டு போய் உபாதிக்கிறவன் கையில ஒப்பு கொடுத்துறாங்க. Secondly, deliver in the hands of the tormentor. உபாதிக்கிறவன் யாரு? Who are the tormentor? அடிப்பாங்க. They will beat. அடிச்சு 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 அவனை போடுவாங்க. They will beat and beat and beat him. அதான் உபாதிக்கிறவன். They are the tormentor. கர்த்தர் மன்னிப்பை மறுபடியும் எடுக்கிறது மாத்திரமல்ல, Not only God did take the forgiving, உபாதிக்கிறவன் கையில கொடுத்துருவார். deliver in the hands of the tormentor. நம்மில் அநேகர் இதுக்கு பயப்படுறது இல்ல. Many, most of them not fear. மன்னிப்பு மறுபடியும் எடுக்கப்படும். The forgiving will be taken up. நீங்க மற்றவங்களுக்கு மன்னிக்காவிட்டா, If we do not forgive to others, மற்ற செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமா மன்னிக்காவிட்டா, if we do not forgive to wholeheartedly, ரெண்டு காரியம் நடக்கும். two things shall take ஒன்று place. கர்த்தர் நமக்கு கொடுத்த மன்னிப்பை மறுபடியும் எடுத்துருவார். One, the Lord will take the forgiveness that He gave unto இரண்டாவது us. உபாதிக்கிறவன் கையில ஒப்பு கொடுத்துருவார். They deliver the hands of the tormentor. அதான் சொல்லி இருக்கு, உபாதிக்கிறவன் கையில அவனை ஒப்பு கொடுத்தாங்க. Deliver the hands in the tormentor. அத மாத்திரம் வாசிங்க. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவன் கையில அவனை ஒப்பு கொடுத்தான். He delivered him in the hands of the tormentor. எத்தனையோ வல்லமைகள் நம்மளை உபாதிக்கும். Many powers will tormentor. மன்னிக்காமதால நமக்கு அப்படி நடக்க கூடாது. Because they are not forgiving, should not come unto us. ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறேன். Already said one incident. ஒரு குடும்பத்துல அக்கா தங்கச்சிக்கு பயங்கர பிரச்சனை. In one family there are sister, there's a great problem. அதுல ஒரு சகோதரி அடிக்கடி வியாதிப்படும். One sister he fall in sick very often. ரொம்ப கஷ்டப்படும். She has very very difficulties. ஆனா என்ன செய்யும்? What she do? பிரசங்கம் கேட்கும்போது மனசு வரும். When you are hearing the message, you will have the mind. மன்னிப்பு கேட்கலான்னு அக்காவுக்கு எழுதும் கடிதம். To ask the forgiveness, write a letter to the எழுதிட்டே sister. இருக்கும்போது அவளுக்கு எதுக்கு நான் மன்னிக்கணும் அப்படியே பாதியிலே நிறுத்திடும். While they are writing and stop the writing and close the letter. இப்படி பலமுறை நடந்துச்சு. Likewise, many times that took place. பாஸ்டர்ட்ட ஜெபிக்க போகும். You go to the pastor to pray. பாஸ்டர் சொல்வா, நீ அவங்க ரெண்டு பேரும் ஒப்புரவானதான் சரியாக நீ மன்னிப்பு கேளுன்னுவார். Pastor say when you compromise with him, then only it will be good. நீங்க ரெண்டு பேரும் ஒப்புரவாகணும். You have to compromise. ரெண்டு பேரும் மன்னிக்கணும். You have to forgive each other. சரின்னு போகும். It will go. மறுபடியும் அப்படித்தான் செய்யும். மறுபடியும் எழுதும், மறுபடியும் பாதியிலே விட்டுரும். Again you write. Next you also live with the hope. ஒரு நாள் எழுதி சரி ஃபுல்லா எழுதியாச்சு. One day எனக்கு எல்லாம் மன்னிச்சிருங்க, எல்லாம் எழுதியாச்சு. Written fully, sister forgive me. போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போய் போஸ்ட்ல போட போற நேரத்துல அவள்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மறுபடியும் திரும்பி வந்தாச்சு. While go to the post office, drop the letter. He said, why should we go? And she written. மறுபடியும் வியாதி, Again the sick. மறுபடியும் போராட்டம், Again she are fighting. மறுபடியும் எழுதும்.
அப்ப பாஸ்டர் நீ மன்னிக்காத வரைக்கும் உனக்கு விடுதலை கிடைக்காது. Pastor said, until you are not forgiving, you will not அப்புறம் deliver. ஒரு நாள் போச்சு. Then she went one day. எப்படியோ போய் லெட்டர் எழுதி அந்த போஸ்ட் அந்த பாக்ஸ்ல போட்டுச்சு. Somehow written the letter, drop in the box. அந்த பாக்ஸ்ல அப்படி லெட்டர் அப்படி போட்ட உடனே As soon as drop in the box, அந்த பாக்ஸ்ல லெட்டர் போய் டப்புன்னு கீழே விழுந்துச்சு. and the letter fall down in the box. அந்த விழுந்த சத்தம் கேட்டுச்சு. They hear the voice of the falling. உடனே ஒரு வல்லமை அந்த சரீரத்துல வந்து இறங்குச்சு. Immediately the power came down on this body. அந்த போஸ்ட் பாக்ஸுக்கு முன்னாலேயே அந்த சகோதரிக்கு சுகமாச்சு. Before the post box, and she was delivered. அல்லேலூயா. இதெல்லாம் கதை கிடையாது, நடந்த சம்பவம். This is not a story, but they are the reality. நம்மில் அநேகருக்கு மன்னிக்கிற மாமியாருக்கு மருமகளுக்கு மன்னிக்கிற இருதயமே இல்ல. Most of us unto the mother-in-law know the heart of வெளியே forgiving, நடிக்கிறாங்க. and they are acting. புருஷன் மனைவிக்கு மன்னிக்கணும், மனைவி புருஷனுக்கு மன்னிக்கணும். Husband forgive unto the wife, wife must forgive unto the husband. சகோதரன் சகோதரி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க வேணும். Our brothers and sisters, they forgive each other. சாகுற வரைக்கும் பழைய கதையே பேசிட்டு இருக்க கூடாது. Until they don't speak the old chorus. இன்னும் இந்த சபையில சிலர் எல்லாம் மன்னிக்கல. Till many are not forgiving. பாருங்க, தேவன் அவங்களை உபாதிக்கிறவன் கையில கொடுத்துட்டார். So Lord given the hands of the tormentor. போய் அந்த வீட்ல போய் ஜெபிச்சா தேவ சமூகம் கிடையாது. When we go and pray, no presence of God. எங்களுக்கு போய் ஜெபிக்கிறதுக்கு இருதயமும் வர மாட்டேங்குது. We have no heart to go and pray for them. சரி கூப்பிடுறாங்களேன்றதுக்காக போறோம். Because they are calling, we are going for the தேவன் hope. தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். And the Lord will not mock at us. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். What the man sow, he shall reap. மன்னிங்க, Forgive. கீழ் பூசுங்க, Apply the peace. அந்த பேலை முழுவதும் கீழ் பூசுங்க. Apply the peace entire. இல்லாவிட்டால் பேலையை நீங்க உண்டு பண்ணலாம், பேலை பாதுகாக்கப்படாது. If not, you may make ark will not be preserved. பேலை பெருசா கட்டலாம், You may build a great ark. ஆனா சமயம் வரும்போது நியாய தீர்ப்பு வரும்போது தப்ப முடியாது. When your time comes, when the judgment comes, you will not escape. மழை வரும்போது பேலை மிதக்காது, பேலை உள்ள போயிடும். When the rains come, it will not float, but it will go inside. பெரிய பேலையை கட்டிட்டாரு, No, what will the great sheep? ஆனா கீழ் பூசாம விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. If you not apply the pitch, மழை வந்தாச்சு, the rain came. என்ன நடக்கும்? What happened? நோவா பேலைக்குள்ள போகலாம், No one may enter the ark. ஆனா தண்ணியில மூழ்கிடுவாரு. He will sink into the water. அது போல நம்ம எத்தனையோ பேலையை கட்டிட்டு இருக்கிறோம், And we are most of us building the ark, ஆனா கீழ் பூசா விட்டா not applying the pitch. நியாய தீர்ப்பு நாளிலே On the day of நாம் judgment, தப்ப முடியாது, நாமும் சேமா அழிந்து போயிடுவோம். if we will not escape, we will also நீங்க destroy. ஜீவித்தை கட்டுறது போல கட்டுங்க, We are built up as your ஆனா life. சமயம் இந்த நியாயத்தின் ஜலப்பிரளயம் வரும்போது, When the judgment, the water may come. தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது When the judgment of God may தப்ப come, முடியாது. we cannot பேலை escape. மிதக்காது, பேதை உள்ள போயிடும். The ark will not float, but will go அப்ப inside. இத்தனை வருஷம் கட்டுனது ஓடுனதும் பிரயாசப்பட்டது வீணாய் போய்விடும். All the year that you have run and labored, built out, will go vain. மனப்பூர்வமாய் மன்னிப்போமாக. Let's forgive total நான் இத பத்தி இப்ப பிரசங்கம் பண்ண எடுத்துட்டு வரல, I did not take this நான் subject. எடுத்துட்டு வந்ததெல்லாம் வேற. What I took is different. என்னை அறியாமலே கர்த்தர் யாமையான பேச வைக்கிறார். But without my knowledge, the Spirit of God இத makes பத்தி us பேச so. முடியா புல்லுகுடிய நான் சிந்திக்கல. I did not have the mind to speak ஆனாலும் about this. கர்த்தர் பேசுகிறார். Hey, the Lord speaking. பேலையை நீங்க கட்டுறீங்க, சரிதான். It's a good that I built up the ark. எத்தனையோ வருஷமா கட்டிட்டு இருக்கீங்க, You are building for so many ஆனா years. கீழ் பூசாம வச்சிருக்கீங்க. You are not applying the peace. திடீரென்று ஜலப்பிரளயம் வரும், All of a sudden, water will come. கட்டின பேலை மிதக்காது, உள்ள போயிடும். Okay, you are built it not float. திடீரென்று இயேசு வருவான். Suddenly Jesus would நீ come. பேலையை கட்டினா பறக்க முடியாது, When you are built up, you cannot அந்த fly. பேலை மிதக்காது, அது தண்ணிக்குள்ள போய்விடும். If not float, you will go inside the நாம் water. இத்தனை வருஷங்கள் கட்டிட்டு இருக்கிறோம், So many years we are building. மிதக்கிறதுக்காக பறக்கிறதுக்காக கட்டுறோமா அல்லது தண்ணிக்குள்ள போறதுக்காக கட்டுறோமா? Or we are floating and to fly away, or we are go inside ஒரு the கூட்ட water. ஜனங்கள் கைவிடப்படுவார்கள். One group of people will forsake ஏன்னா பேலையில கீழ் பூசாமே வச்சிருக்கிறாங்க. because not up to the pitch and to the ark. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சிலர் பாதி கீழ் பூசி இருக்கிறாங்க, பாதி கீழ் பூசல. Some they apply the ark and they are not applied the rest. சிலருக்கு மன்னிப்பாங்க, சிலருக்கு மன்னிக்க மாட்டாங்க. They forgive some and are not forgive நம்முடைய others. ஜீவியம் முழுவதும் மன்னிப்பினால் நிரப்பப்பட வேண்டும். Whole life must be filled with all the forgiving. ஒரு நிமிஷம் அந்த கிருபைக்காக நாம் ஸ்தோத்திரம் பண்ண போறோம். 1 minute we are going to give. கர்த்தர் எனக்கு உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. May God give the grace unto you and நானும் me. இந்த பிரசங்கத்தை பண்ணினாலும் Don't make this preach. என் ஜீவியத்தில கூட சில இடங்கள் எல்லாம் கீழ் பூசாம இருக்குது. In my life, in some place, not apply the pitch. ஒருவேளை மன்னிச்சிருக்கலாம், I might have forgiven. ஆனா மனப்பூர்வமா மன்னிக்கணும். Not forgive total or கர்த்தர் என் wholeheartedly. ஜீவியத்தை முழுவதும் கீழ் பூசுவாராக. May God apply the pitch in my life நம்ம also. எல்லாருடைய ஜீவியத்தை கீழ் பூசுவாராக. May
God apply the peace in all of நம்முடைய our ஜீவியம் lives. முழுவதும் மன்னிப்பினால் நிரம்பி இருப்பதாக. Let the whole life filled with all the forgiving. எத்தனை பேர் விரும்புறீங்க? How many of you desire? நீ வேலையை கட்டுகிறாய், You are building the house. ஆனால் கீழ் பூசுகிறது இல்லை. Not applying the peace. வரும் ஜலப்பிரளயம், There comes a flood. வரும் தேவனுடைய நியாய தீர்ப்பு, There comes a judgment. அதி சீக்கிரத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும். When soon the voice of trumpet will hear. பறக்க வேணும், You have to fly மேல away. மிதக்க வேணும், You have to float. உயர வேணும், You have to glow. மேல உயர்ந்து உயர்ந்து மேல போக வேண்டும். The ark will go higher and higher and higher. கீழ் பூசலன்னா Apply the peace. அப்படியே முழுகிவிடும், It will destroy. கைவிடப்பட்டு போய்விடும். You are forsaken. கண்களை மூடுவோம். Close our ஒரு eyes. நிமிஷம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போறோம். 1 minute we are going to give the praise. தாவே, நான் மன்னிக்கிறேன், Lord forgiving. நான் மனப்பூர்வமா மன்னிக்கல, I have to find not forgive wholeheartedly. என்ன மன்னி சுவாமி, Lord forgive me. என் இருதயத்தை கல்வாரி அன்பினால் நிறைச்சிடுங்க சுவாமி. Lord fill my heart with the love of the Calvary. மற்றவங்களுக்கு மன்னிக்க கூடிய ஒரு இருதயம் எனக்கு தாங்க சுவாமி. Lord give the heart to forgive to others. அன்பினால என் இருதயம் நிரம்பட்டும். Let my heart fill with the love. எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி கரங்களை வைத்து ஒரு நிமிஷம் நல்ல உண்மையா விரும்புறவங்க மாத்திரம், கீழ் பூச விரும்புறவங்க மாத்திரம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 இயேசுவே, சோத்திரம் 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 மற்றவர்களை பார்க்கும்போது When we look at this, அவர்கள் செய்த தவறு நமக்கு முன்னால வந்து நிக்க கூடாது. and the mistake what the committed should not come and stand before us. வின்சென்ட் என்னை பத்தி மோசமா பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. Suppose you speak ill of me. நான் கர்த்தர் கிருபையில மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். By the grace of God, I forgive totally. இவரை பார்க்கும்போது இவர் பேசுனது எனக்கு முன்னால வந்து நிக்க கூடாது. When you see what you have spoken should not come and இவர் stand செய்த before. காரியங்கள் எனக்கு முன்னால நிக்க கூடாது. All things you did it should not come and stand முற்றிலும் before. கிருபையினால் மகிமையாய் இவரை காண வேணும். By totally grace I have to see as a அப்படி glory. தேவ அன்பினால் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்புவாராக. May God fill our heart with the love of God. அப்படியே செய்ய முடியாம வாஞ்சிக்கிறவங்க சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 இயேசுவே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of நாம் the Lord. மன்னிக்கும் போது கர்த்தர் நமக்கு மன்னிப்பார். When we forgive, the Lord also forgive to us. நம்முடைய ஜீவியம் முழுவதும் கீழ் பூசப்படட்டும். So the life let us apply the peace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நோவாவினுடைய பேழையில் இருக்கிறதானே In the ark of the Noah, காகத்தை அவன் வெளியே விடுகிறான். he let out the raven. அடுத்தபடியாக அவன் புறாவை வெளியே விடுகிறான். Next he has sent out the pigeon. புறாவை பற்றி சில காரியங்கள் போன வாரம் தியானித்தோம். About the dove, we have made certain things. ஒன்று, புறா பரிசுத்த ஆவியானவருக்கு நிலட்டமாய் இருக்கிறது. Once the dove is a shadow and type of the Holy Spirit. இரண்டாவது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய சபைக்கு நிலட்டமாய் இருக்கிறது. Second, the type and shadow of the church of God which are anointed. என் புறாவே உத்தமியே ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And say, my dove, my undefiled is but one. மணவாட்டி சபை புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. The bride, the church are compared unto the dove. இந்த நோவா புறாவை பேழையிலிருந்து வெளியே விடுகிறான். And Noah sent out the dove out of the ark. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறா கால் வைத்து உட்கார்ந்து இளைப்பாற இடம் காணாமல் மறுபடியும் பேழைக்குள் திரும்பி வருகிறது. And the dove find no place to put their leg and return to the நோவா ark. தன் கரத்தை நீட்டி அந்த புறாவை பிடித்துக் கொள்கிறான். Noah stretched forth hand and received the dove again. நம்முடைய ஜீவியம் கூட So our life. அந்த மணவாட்டியாகிய அந்த புறாவுக்கு நிலாட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிற
மணவாட்டியாய் நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Our life must be built up as a bread which are compared to the dove. மணவாட்டி சபை புறாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And the church of the bride are compared with the dove. நாம் நல்ல ஒரு புறாவா இருக்கணும், காக்காவா இருக்க கூடாது. You must be a good dove, not as a raven. புறாவினுடைய சுபாவங்கள் என்ன? What was the character of the dove? போன வாரத்துல சில காரியத்தை தியானித்தோம். We meditated the last week certain things. இன்னும் சில காரியங்களை தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். We have meditated certain things and we are conclude. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறா தீமை செய்யாது. The dove is a harmless. கண்மலையிலும் வெடிப்பிலும் சிகரங்களின் மறைவிலும் போய் அது தங்கி இருக்கும். Go and hide in the cleft of the rock and the inside of in the valleys. அது சுத்தமான ஒரு பறவை. It's a clean bird. அடுத்தபடியாக Next, இந்த புறாவினுடைய தன்மையினுடைய அடுத்த பகுதி, what the next part of the dove, அந்த புறாக்களுடைய சிறகுகள் அலங்கரிக்கப்பட்டதை போல காணப்படும். all the wings of the dove are seen as if it's are decorated. அப்படி பல புறாக்களை அந்த சிறகை பார்த்தீங்கன்னா மின்னும் அப்படியே. On seeing the flop, we can see the நல்ல glitter. ஷைனிங்கா அந்த மயில் தொகை போல அந்த சில சிறகுகள்லாம் காணப்படும். All the wings are like with a சங்கீதம் 68 சங்கீதம் 13 வசனத்துல வாசிக்கும் போது, Psalm 68:13, நீங்கள் அடிப்பினடியிலே கிடந்தாலும் though you are in the புறாக்களை போல அலங்கரிக்கப்பட்ட சிறகுகளா இருக்கணும். you have the wings which are decorated like a dove. வாசிங்க. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். Though he have linen among the pots, yet shall he be as the wings of a dove covered with silver and have feathers with yellow gold. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அலங்கரிக்கப்பட்டதான சிறகுகள். All the decorated wings. அடுப்பின் அடியில கிடக்கலாம். You may have among the pots. ஆனா நம்முடைய ஜீவியமோ புறா சிறகுகளை போல இருக்க வேண்டும். Our life must be the wings of the dove. அலங்கரிக்கப்பட்டதான As a decorated. மறுபடி தமிழ்ல வாசிங்க. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள். And the feather with the yellow gold. அலங்கரிக்கப்பட்ட. And it's a covered. இது நம்முடைய தெய்வீக சுபாவத்தை காண்பிக்கிறது. It show our divine character. நம்முடைய ஜீவியம் ஒரு அலங்கரிக்கப்பட்டதான ஒரு மணவாட்டியாக சுபாவமாய் காணப்பட வேண்டும். Our life must be as a bride that are decorated with a good character. தெய்வீக சுபாவத்தினால் நம்முடைய ஜீவியம் அலங்கரிக்கப்பட்டதா இருக்க வேண்டும். Our life must be decorated with a divine character. அடுத்தபடியாக Next, இந்த புறாவினுடைய அடுத்த தன்மை, the next character feature of the அதனுடைய நம்முடைய கண்கள், புறா கண்கள் ஒரு கண்ணீரால் நிரப்பப்பட்ட ஒரு கண்களை போல இருக்கும். கண்ணீர் தண்ணியா இருக்கும். All the eyes of the dove are always with the water. உன்னத பாட்டு 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, Song of Solomon 1:15, வாசிங்க. என் பிரியமே நிரூபவதி உன் கண்கள் புறா கண்கள். Behold thou art fair, my love, behold thou art fair, thou hast dove's eyes. உன் கண்கள் புறா கண்கள். the also eyes are the eyes of the dove. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறா கண்கள் எப்படி இருக்கும்? How the eyes of the dove shall be? புறாவுடைய கண்கள் தண்ணீரால் நிரப்பப்பட்டது போல இருக்கும். The eyes of the doves are always seen are filled with the water. இது எதை காண்பிக்கிறது? What does it show? நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான கண்ணீரின் ஜெபாவியை காண்பிக்கிறது. It shows that is a tearful prayer life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்ணீரின் ஜெபாவி. Or the spirit of the tear. அதனுடைய ரெண்டு கண்களும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது போல இருக்கும். Both eyes are seen as filled with the water. இதுபோல நம்முடைய கண்கள் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரால் நிரப்பப்பட்டதா இருக்க வேண்டும். So our eyes must be in the presence of God filled with the water. அன்னால் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள். And on the presence of God pour out our heart. நம்முடைய இருதயம் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Heart filled with all the tears. நம்முடைய கண்கள் புறா கண்களாக இருக்க வேண்டும். Our eyes must be the eyes of the dove. கர்த்தருக்கேற்ற ஒரு துக்கமும் கர்த்தருக்கேற்ற ஒரு கண்ணீரின் ஜெப ஆவி நமக்கு தேவை. And we need a sorrow unto the Lord and the tears of the நம்முடைய dove. ஜீவியம் ஒரு புறா கண்களை போல இருக்க வேண்டும். Our life must be the eyes of the dove. தேவ சமூகத்தில் அமரும் போதெல்லாம் நம்முடைய கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். Whenever sit in the presence of God, eyes filled with the water. நம்முடைய தனி ஜெப ஜீவியத்தில் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் போராடுகிற ஒரு ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. In our personal life, we are fighting with the Lord with the tears it shows. எத்தனையோ பரிசுத்தவான்களை கண்டிருக்கிற கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்பார்கள். I saw many saints of God, they shed tears and they pray with them. அவருடைய கண்கள் புறா கண்கள். Your eyes are like the eyes of the dove. ஏற்கனவே சொல்லி செல்வம் எல்லாம் மணிக்கணக்கில் அழுவார்.
Pastor Selva used to cry for hours to get there. சொல்லுவாங்க நைட்டு 1 மணிக்கு எழும்புனாருன்னா விடிய காலம் 4 மணி 5 மணி வரைக்கும் அழுது ஜெபிப்பார். When I get up in 1 o'clock until the morning 5 o'clock, he used to cry and pray. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புறாவை போல கூவினேன். I have cried like இது a dove. ஜெபத்தினுடைய இன்னொரு அனுபவத்தை காண்பிக்கிறது. It shows another aspect of the prayer. ஜெபத்துல புறா கண்களை போல கண்ணீர் விடுகிற ஒரு அனுபவம். Experience of the shed tears like a அடுத்தது dove. ஜெபத்துல புறாவை போல கூவுகிற ஒரு அனுபவம். Like a dove, you have to cry unto the இதெல்லாம் Lord. ஜெப ஜீவியத்தை காண்பிக்கிறது. This shows us prayer life. அடுத்தது ஏசாயா 51 அதிகாரம் 59 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கும் போது Isaiah 59:11. புறாவை போல உருமினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is I howl like a dove. வாசிங்க. நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல உருமி புறாக்களைப் போல கூவிக் கொண்டிருக்கிறோம். நியாயத்துக்கு காத்திருந்தோம், அதை காணோம். ரட்சிப்புக்கு காத்திருந்தோம், அது எங்களுக்கு தூரமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஜெபத்தினுடைய பல அனுபவங்கள். These are the experience of the prayer life. நம்முடைய ஜீவியத்துல புறாக்களை போல கூவுறதும் புலம்புறதும் கண்ணீர் விடுகிற ஒரு ஜெப ஜீவியத்தை கர்த்தர் தருவாராக. May God give the spirit of the prayer to mourn and cry like a dove. அடுத்து இந்த மணவாட்டியாகிய நம்முடைய ஜீவியத்தில் புறாவினுடைய அடுத்த சுபாவம், As a bride, as a dove, the next character. தங்கள் பலகைகளுக்கு தீவிரிக்கிற புறா. And the dove that are shot from the ஏசாயா 68 வசனத்துல வாசிக்கும் போது Isaiah 68, தங்கள் பலகணிகளில் தீவிரிக்கிற புறாக்களை போல இருங்கள். like a dove to the window. வாசிங்க. மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud and as a doves to their windows? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டி சபையை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, it's spoken about the church of God which are raptured. மேகத்தை போலவும் தங்கள் பலகணிகளில் தீவிரிக்கிற புறாக்களை போலும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud, as a dove to the window? புறா எங்கதான் போனாலும் Wherever the dove go, தான் இருக்கிற அந்த கூட்டுக்கு பலகணிகளுக்கு பறந்து அது வரும். it return unto the nest, unto the place. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகத்தை போலவும் தங்கள் பலகணிகளுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are these that fly as a cloud, as a dove to the window? நம்முடைய ஜீவியம் பலகணிகளுக்கு பலகணிகளை நோக்கி பறந்து போகிற புறாக்களை போல மாற வேண்டும். Our life must be a turn unto the dove to go to the window. அந்த பலகணிகள் என்பது எதை காண்பிக்கிறது? What to show the window? கர்த்தருடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறது. It show the kingdom of God. எருசலேம் சீயோனையும் காண்பிக்கிறது. Show Jerusalem and Zion. நான் உண்மையாகவே மணவாட்டியாகிய அந்த புறாவாக இருந்தால் If you are true as a dove, as a bride, அந்த பலகணிகளுக்கு தீவிரித்து பறந்து போவோம். you fly and go onto the window. நாம் கண்களை மூடுவோமாக. Shall we close our eyes? பலகணிகளுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போல கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. May God change us a dove that fly onto the dove. நம்முடைய கண்கள் புறா கண்களாய் மாற்றுவாராக. May God change our eyes of dove. கர்த்தருக்கேற்ற கண்ணீரால் நிரப்பப்பட்ட இருதயத்தையும் கண்களையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. May God give the heart to fill with the heart and tears unto the Lord. ஒரு சில நிமிஷம் முழங்கால் படியிட முடிஞ்சவங்க தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. For a minute, those who have kneel down, kneel down in the presence of நாம் God. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let's cry to the Lord. எங்களுடைய ஜீவியத்தை மாற்று சுவாமி. Lord, change our life. என் புறாவே என் உத்தமியே நீ ஒருத்தி. My dove, my undefiled is but one. என் மணவாளியே My என் bride, புறாவே my dove, என் உத்தமியே my bride. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்வாராக. May God call us. புறாக்களை போல தீவிரித்து பறந்து போவோமாக. Let us fly like a cloud. கண்களை மூடுங்க. Fly, close our eyes. இப்பொழுதே தரிசனத்துல புறாக்களாக பறக்கிறதை போல கர்த்தர் காட்டுவாராக. Right now the vision may change. God said as a bird. கிருபையினால் அநேக புறாக்கள் தீவிரித்து பலகணிகளுக்கு தீவிரித்து பறந்து கொண்டிருக்கிறது. By the grace of God, many doves are returned to the window. கண்களை மூடி மகிமையான தரிசனத்தை காண்போமாக. Close our eyes and see the glorious vision. கண்களை மூடி மகிமையான காட்சியை காண்போமாக. Close our eyes and see the glorious vision. கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை மகிமையாய் மாற்றுவாராக. May God change our lives as a ஓ glorious. என் புறாவே, My dove. நோவா கை நீட்டி அந்த புறாவை வாங்கி கொண்டார். No one see the dove again. நாம் ஒரு நாள் கர்த்தர் நம்ம தரத்தை நீட்டி நம்முடைய சமூகத்தில் நம்மளை சேர்த்துக் One கொள்வார். day the Lord will make it to reach in His presence. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி கூப்பிடுவோமாக. Close our eyes, call unto the கர்த்தாவே Lord. எங்களுடைய ஜீவியத்தை மாற்றும் என்று சொல்லுவோமாக. Say, Lord, change my life. கர்த்தாவே அந்த பேழைக்கு கீழ் பூசும் என்று சொல்லுவோமாக. Say, Lord, apply pitch unto that அந்த house. பேழைக்குள் இருக்கிற புறாவை என்னை மாற்றும் ஆண்டவரே. Lord, change the dove in the ark. கர்த்தரை நோக்கி கதறுவோமாக. Cry unto the Lord. சீக்கிரத்துல இயேசு வருவார். When Jesus would come. நான் பலகணிகளுக்கு தீவிரித்து பறக்க Fly போகிறோம். and return to the window. நீ உண்மையான புறாவா இருந்தால், The real dove. அந்த சுபாவம் நமக்குள்ள இருந்தால், The character
ஓ பலகணிகளுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? That are flying the clouds that are cut down unto the window. அவர்கள் தான் கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. They are the bride of இதோ Christ. பலகணிகளுக்கு தீவிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are go unto the window. எருசலேமுக்கு சீயோனுக்கு பறந்து கொண்டிருக்கிறார்கள். Flying to Jerusalem and Zion. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமாக. Let's call upon ஒரு the சில Lord. நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. For a minute and கர்த்தாவே pray. எனக்கு கிருபை தாரும் என்று கேளுங்க. Say, Lord, give me grace. கர்த்தாவே என்னை மாற்றும் என்று சொல்லுங்க. Say, Lord, change me. கர்த்தாவே என்னை உருவாக்கும் என்று சொல்லுங்க. Say, Lord, make me. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமாக. Stand in his hand. ஹalleluya 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 Shidabagada bagada bagada bagadure begada bagada bagada bagadure begadure 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 Shidabagada balagadure begada bagada bagadure begadure balagada bagada bagadure begadure 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 bagada bagada bagadure Shidibidura balagada bagada bagada bagadure begadure bagada bagada bagadure balagadura balagada bagada bagadure Shidibidura balagadura balagada balagadura balagadure begadure 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 Andure Duri bidugadura balagada bagada bagaduri bidugaduri bigaduri Eswe Duri bidugaduri big matumaya Oppu kodukuramaya Oppu kodukuramaya Oppu kodukuramaya Duri bidugada balaga Duri bidugada balaga Duri bidugada bagada bagada bagaduri bigaduri 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 Enda deivame Pidavevum ishta matram என்னில் நிறைவேறட்டும் என்று உரைத்த இயேசுவை போல் என்னை மற்ற ஒப்புவித்தேன் பிதாவேவும் இஷ்டமாத்திரம் என்னில் நிறைவேறட்டும் என்று உரைத்த இயேசுவை போல் என்னை மற்ற ஒப்புவித்தேன் என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வார் பிதாவிலும் இஷ்ட மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும் என்றுரைத்த இயேசுவை போல் என்னை முற்று ஒப்புவித்தேன் பிதாவிலும் இஷ்ட மாத்திரம் என்னில் நிறைவேறட்டும் என்றுரைத்த இயேசுவை போல் என்னை முற்று ஒப்புவித்தேன் என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வார் என்னிலே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வார் இயேசுவே நற்கிரியை ஆரம்பித்ததாம் என் இயேசு முடிவு வரை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வார் Hallelujah, hallelujah, hallelujah. Turabalagaduru begaduru 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 Shudabalagaduru begaduru 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 bagada bagada bagaduru begaduru bagaduru Shudabalagaduru begaduru 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 bagada bagada bagaduru bagaduru banagaduru begaduru Yeswe கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை அந்த மனவாட்டி ஆகிய அந்த புறாவை போல உருவாக்கி எடுக்க முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் 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 பலகணிகளுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போல புறாவனுடைய கண்களை போல கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜீவியத்தை தரும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் எல்லா துதிக நிமித்திரேக தேவனுக்கு செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம் பலகணிகளுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போல பறந்து பரம எருசலேமுக்கு பறந்து போய்விட்டார்கள் அதுக்காய் சோத்திரம் பண்ணுவோம் சோத்திரம் 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 ஜெபம் பண்ணுவோம் அன்பான ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை வேளைக்கு அமைத்திருக்கிறோம் இம்மட்டா எங்கள் தேவநாயக்கத்தில் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் இந்த நாந்தரபாதில் நடத்துவர் எல்லா கிருபைகளுக்கு அமைத்திருக்கிறோம் ஆண்டவரே தேவ சமூகம் நன்றி கொண்டு எல்லா தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் எங்கள் பாட்டுகள்லாம் அபிஷேகித்தீர் ஆவிக்குள்ளாக்கினீர் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த மாலை வேளையில் கூட ஆண்டவரே இந்த நாட்கள் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர் பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே பேடையை உருவாக்கும்படி நோவாவுக்கு கட்டியிட்ட தேவன் பேடையில் முழுவதும் ஆண்டவரே உள்ளும் புறம்பும் ஆண்டவர் கீழ்பூசும்படியாய் அவனுக்கு கட்டளையிட்டீர் ஆண்டவரே இந்த புதிய ஏற்பாட்டு சபையில் எங்களுக்கு கூட சபையில் வைத்திருக்கிறீர் பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் வைக்கிறீர் தேவ சமூகத்தில் வைத்திருக்கிறீர் ஆனால் எங்கள் ஜீவியங்கள் என்ற கீழ்பூசப்பட்ட அனுபவம் மன்னிக்கிறதான இந்த சுவாபம் ஆண்டவரே எங்களுக்கு முற்றிலுமாய் காணப்படும்படியாக எங்களை பெருமையாக்குறோம் ஆண்டவரே நீர் எப்படி மன்னித்தீரோ அப்படியாக நாங்கள் மன்னிக்கக்கூடியவர்களாய்
எங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருப்பது போல நாங்களும் பூரண சர்க்குணராக இருக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரும்படியாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நாட்கள் எப்படியாவது நாட்களில் ஆண்டவரே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மன்னிப்பை பெறாத அந்த விவாதிக்கிறவன் கருத்தில் மீண்டும் ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆண்டவரே மீண்டும் பெறப்பட்டது திரும்பப்பட்டது என்று பேர் கிறுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். அப்படிலாம் எங்கள் ஜீவிதத்தில் அனுமதியாதபடி ஆண்டவரே நாங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் சிறிதானாலும் பெரிதானாலும் குடும்பங்களில் மன்னித்து ஒருமன ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே புறாவை பற்றி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே மணவாட்டி சபையை மணவாட்டியை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவரே புறா தீமை செய்யாது புறா பொற்சிறுகளால் அலங்கரிக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம் அப்பா. ஆனால் இந்த நாட்கள் எங்கள் தெய்வீக குணாதிசயங்களே ஆண்டவரே உமக்குரியதாக மாற்றப்படுவதனால இந்த விஷயத்துல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எங்கள் தெய்வீகத்தை கட்டி எழுப்பத்தக்கதான கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். புறாவின் கண்கள் கண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. ஆண்டவரே எங்கள் கண்கள் கூட கண்ணீர், தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீர் என்று நாங்கள் வாசிப்பது போல இந்த நாட்கள் தேவ சமூகத்துல அந்த தனிப்பட்ட ஜீவியத்துல அழுது அழுது புலம்பி 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 ஆண்டவரே அம்மையில அவங்களுடைய சமூகத்துல எங்கள் கண்ணீரின் விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதான கிருபதாரும் போராடு ஜெபிக்கிற கிருபதரும்படியா ஜெபிக்கிறோம். பலகைகளுக்கு தீவிரித்து பறக்கிற புறாக்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே புதிய எருசலேமுக்கு சீயோனுக்கு என்று நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே இந்த அழைப்பு உன்னதமானது, பரிசுத்தமானது. ஆண்டவரே இந்த அழைப்புக்கு எல்லா நாட்களும் பாத்திரவான்களாய் தீவிரித்து பறக்கக்கூடியவர்களாய் அந்த வருகை நம்பிக்கையினால் நிரப்பப்பட்டு கிறிஸ்து எப்பொழுது வருவார், அவர் எப்பொழுது நான் சந்திப்பேன் என்ற தெய்வீகத்தினால் முற்று நிரப்பப்பட்டு அந்த நாளுக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் தாழ்த்துகிறோம். குழந்தை எல்லா தேவ ஜனங்களுக்காய் சோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் எல்லாருக்கும் ஜீவிக்க கிருபதாரும். அதே சீக்கிர வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். சுகீனமா பலவீனமா இருக்க எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான சுகந்தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கு இருப்பதாக. 3 அல்லேலூயா சொல்லுங்க.